வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம திமுகவோட இரட்டை நிலைப்பாடை பத்தி பார்க்க போறோம். அது என்ன இரட்டை நிலைப்பாடு? அதாவது இன்னைக்கு இப்பவும் கரண்டா இருக்கிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்தது இல்ல, 2021ல இருந்து 26 வரைக்கும் அவங்க ஆண்டப்பவும் இருந்துச்சு. அப்போ எழுப்பப்பட்ட கேள்விக்கு அப்போ ஆளுங்கட்சியா திமுக என்ன பதில் சொன்னாங்க, இப்போ எதிர்கட்சியா திமுக என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இரட்டை நாக்கு உள்ள திமுக, இரட்டை முகம் கொண்ட திமுக. ஆரம்பிக்கலாமா? சாதாரணமா வந்தவ இல்லடா திமுக கார. சார், ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு சார்? ஆக வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நீட் தேர்வு ரத்து தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அது மத்திய அரசின் கொள்கையில் இருப்பதால் நீட் தேர்வு விலக்கு பெற எங்களுடைய போராட்டம் தொடரும். கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கிறோம், சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். தொடர்ந்து நீட் தேர்வு விலக்குக்காக போராடுவோம். அதான் ரகசியம் சொல்லிட்டோம்ல, ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும். 2021 பதில் கேட்டீங்களா? இப்போ 2026 நீட் ஒரு ஸ்கேமு, வாய தொற மாமே, குழந்தைங்கெல்லாம் நீட்டால பாதிக்கப்படுறாங்க, வாய தொறுங்க சிஎம் சார், வாய தொறுங்க. எவ்வளவு குழந்தைங்களுக்கு நீட்டால பாதிப்பு இருக்கு, மோடிஜி கிட்ட போய் பேசுங்க சிஎம் சார், விலக்கு வாங்கி கொடுங்க சிஎம் சார். அடுத்த கேள்வி, மேகதாது அணை. மேகதாது அணை விவகாரத்தில் நானே என் கைப்பட பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளேன். அது மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள எதிர்கட்சியில் உள்ள சில பேர், உங்களிடம்தானே காங்கிரஸ் உள்ளது, காங்கிரசிடமே கூற வேண்டுமே என்று அரசியல் தெரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர காங்கிரஸ் அல்ல. அவர்களுக்கும் இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ 2026ல அதே மேகதாது அணை பிரச்சனைக்கு திமுகவோட முகம். ஆக மேகதாது அணை விவகாரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் உடனே முடிவெடுக்க வேண்டும். என் கேள்வி என்னன்னா, கூட்டணி கட்சி காங்கிரஸ் தானே அங்கேயும் ஆண்டுகிட்டு இருக்கு, அங்க கேட்காம மோடிக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு, என்ன முதலமைச்சரோ? சார், மின்வெட்டு அதிகமா நடக்குதுன்னு சொல்றாங்க, அது பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஆக மக்களின் மின்சார தேவை அதிகரிப்பதால், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுல 2-3 ஏசி பயன்படுத்துறாங்க. அதனால மின்சார தேவை அதிகரிப்பதனால் மின்வெட்டு அடிக்கடி ஏற்படுகிறது. மின்வெட்டை சீர் செய்ய நானே உத்தரவிட்டுள்ளேன். இப்போ எதிர்கட்சியா? ஆக மின் மிகை மாநிலமாக உயர்ந்த தமிழகத்தை இன்றைய தவேக அரசாங்கம் மின்வெட்டு மாநிலமாக உருவெடுத்துள்ளது. ஆங்காங்கே மின்வெட்டு மின்வெட்டு மின்வெட்டு. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? விரைவிலேயே தேர்தல் வரும், நம் ஆட்சி மலரும். சார், தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? ஆக ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்துள்ளோம். தமிழகத்தில் போதைப் பொருளே இல்லை. வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு கொண்டு வரப்படும் போதைப் பொருள் தான் உலவி கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் போதைப் பொருள் 0 0 0. இப்போ எதிர்கட்சியா அதுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேளுங்களேன். ஆக தமிழகத்தின் இன்றைய நிலை போதைப் பொருள் ஆற்று வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருளை இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆண்ட காலத்தில் போதைப் பொருளை இல்லா மாநிலமாக வைத்திருந்தோம் தமிழகத்தை. சார், அந்த திருத்தணியில 2 பசங்க வட மாநில வாலிபரை அடிச்சாங்களே, அத பத்தி? நீங்க தவேக ஆட்சியா, தவேக கட்சியா? நீங்க தவேக கட்சி கேள்வி கேட்கறீங்களா? சார், ஆட்சிக்கு வந்த உடனே வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணி எதிர்கட்சி மேல குற்றம் சாட்டுறதா எதிர்கட்சி சொல்றாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஆக கடந்த ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டினால் மாநில கடன் 4 லட்சம் கோடி உயர்ந்துள்ளது. இதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? எந்த நிலையில் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறோம் என்று மக்கள் அறிய வேண்டாமா? இதை வைத்து அரசியல் செய்யும் அறிவாளிகளா எதிர்கட்சிகள் என்று நான் கேட்கிறேன். இப்போ டிவிக்கே வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணதுக்கு நம்ம ஆளுங்களோட கருத்தை கேளுங்களேன். ஆக வெள்ளை அறிக்கை என்ற போர்வையில் வெத்து அறிக்கை வெளியிட்டுள்ளது இன்றைய தவேக அரசு. பணம் எல்லாம் இருக்கிறது, மக்களுக்கு கொடுக்க மனம்தான் வேண்டும். இந்த வெள்ளை அறிக்கை வெத்து அறிக்கை. சார், உங்க ஆட்சியில இல்ல, உங்க கட்சியில கூட சமூக நீதி இல்லைன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஆக சமூக நீதிதான் நமது கட்சியின் அடித்தளம், சமூக நீதிதான் நமது ஆட்சியின் அடித்தளமும். சார், உங்க கட்சியில
மாவட்ட செயலாளர் ஜாதி பார்த்து போறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி மாற்றம் ஒன்றே மாறாதது. இப்போ அதே சமூக நீதிக்கு உருட்ட பாக்குறீங்களா? ஆக பேருக்கு கூட சமூக நீதி ஒன்றே இந்த தாவேக அரசாங்கத்தில் இல்லவே இல்லை. சார், தலித் மந்திரி 8 பேர் இருக்காங்க சார் இந்த ஆட்சியில. என்ன எப்படி சொல்றீங்க? அது எங்க சமூக நீதி கொள்கை இல்லை சார். ஆட்சிக்கு 4.5 வருஷம் தாண்டியும் பெரும்பாலும் வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? ஆக பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 50%க்கும் மேலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. சார், போன செய்தியாளர் சந்திப்புல 90% நிறைவேற்றுன்னு சொன்னீங்க. அதான் கூறுகிறேன், 50%க்கும் மேல். கூட்டி கணிச்சு பாருங்கள், கணக்கு சரியாக வரும். இப்போ 2026ல டிவிக்கே கொடுத்த வாக்குறுதிக்கு நம்ம இரட்டை நாக்கு படைத்த இரட்டை முகம் கொண்ட திமுகவின் பதில் என்ன கேளுங்க. ஆக வாக்குறுதிகளை நிறைவேற்றதான் 6 மாதம் டைம். வாக்குறுதிகளை 6 மாதத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும். இல்லைன்னா நாங்க எல்லாம் இறங்கி போராட்டம் பண்ணுவோம், கேள்விகள் கேட்போம். சோ மக்களே, இதுதான் திமுகவின் இரட்டை முகம். திமுக ஆளுங்கட்சியா இருந்தா எப்படி பேசுவாங்க, எதிர்கட்சியா இருந்தா எப்படி பேசுவாங்க. சோ எதிர்கட்சியா அவங்க பேசுறதும் மக்களுக்கான நல்லது இல்ல, அது மக்களுக்காகவும் இல்ல. அவங்களோட ஆட்சி அதிகாரம் பறிபோன ஒரு விரக்தியில மட்டும்தான் அவங்களோட எல்லா கேள்விகளும் இருக்கு. தாவேக அரசாங்கத்துக்கு நேரம் கொடுக்க திமுகவிற்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளதோ அதே அளவு உரிமை மக்களுக்கும் உள்ளது. மக்களாகிய நாங்கள் தாவேக அரசை நம்புகிறோம். தாவேக அரசை மீதுள்ள எங்கள் நம்பிக்கை, விஜய் சார் மீதுள்ள எங்கள் நம்பிக்கை என்றும் பொய்த்து போகாது என்று நம்புகிறோம். அதை தொடர்ந்து தாவேக அரசு மக்களுக்கு நல்லது செய்யும்ன்ற நம்பிக்கையோட நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.